வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த தோலெல்லாம் மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு இப்போ இந்த தோலில் தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம். ரொம்ப சத்தான துவையல் இது. இந்த மாதிரி எலசாக இருக்கணும். எலசாக இருந்து இந்த மாதிரி சீவும் போதே நம்மளுக்கு அழகாக வரும். இதுதான் எலசாக இருக்குது. இதுதான் நல்லது உடம்புக்கு. முத்தி இருந்ததுன்னா நாருங்க நிறைய இருக்கும், நாராக இருக்கும், அதை செய்யக்கூடாது. பீர்க்கங்காய் தோல், 3 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஒன்றுனால காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், உளுந்து பருப்பு, புளி, உப்பு, தேங்காய். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் மிக்சியில் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைச்சிடணும். பாருங்கள், கடாய் காஞ்சோடனே கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உளுந்து பருப்பு போடலாம். செவந்து வருது, எடுத்துடலாம். அதிலே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், நான் பூண்டு மறந்துட்டேன், ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும். பீர்க்கங்காய் தோல் போடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்ட உடனே கொஞ்சம் உப்பு, புளி சேர்த்து வதக்கிட்டு இப்போ தேங்காயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆற வச்சு. இந்த ஆரோக்கியமான பீர்க்கங்காய் துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.